ஹலோ பசங்களா, இன்னைக்கான கான்செப்ட் கேப்சூல் வீடியோல ஸ்பெர்மடோஜெனசிஸ் ப்ராசஸ்ல என்னென்ன ஹார்மோன்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ இது நீட் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். ஸோ இந்த கான்செப்ட்டை பார்த்துட்டு ஒரு நீட் எக்ஸாம் பேஸ்டு கொஷினையும் நம்ம சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ அப்போ இந்த ஸ்பெர்மடோஜெனசிஸ்லாம் நடக்கணும்னா ஸோ நம்ம பிரெயின்ல ஹைப்போதலாமஸ்ல இருந்து GnRH கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் அப்படின்ற ஹார்மோன் வரணும். இது ஆன்டீரியர் பிட்யூட்டரியை ஸ்டிமுலேட் பண்ணும். அப்போ LH and FSH உற்பத்தி ஆகி செக்ரீட் ஆகும். அப்போ லியூடினைசிங் ஹார்மோன் அண்ட் ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ இந்த LH and FSH என்ன பண்ணும்? நம்ம டெஸ்டிஸ்ல இருக்கக்கூடிய லேடிக் செல்ஸை ஸ்பெஷலா LH வந்து லேடிக் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். அப்போ டெஸ்டோஸ்டெரான் ஆர் ஆண்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் ஆகும். இது ஸ்பெர்மடோஜெனசிஸை ஸ்டிமுலேட் பண்ணும். இதுவே FSH ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சர்டோலி செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். அப்போ ஸ்பெர்மியோஜெனசிஸ் நடக்கும். அதாவது ஸ்பெர்மடிட்ல இருந்து ஸ்பெர்மட்டோசோவா மெச்சூர் ஸ்பெர்மட்டோசோவா வரது நடக்கும். ஸோ அப்போ வாட் இஸ் ஹேப்பனிங்? ஹைப்போதலாமஸ் இஸ் கிவிங் GnRH, அது ஆன்டீரியர் பிட்யூட்டரியை தூண்டி விடுது. அதுல இருந்து LH and FSH வருது. LH லேடிக் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி டெஸ்டோஸ்டெரான் வருது அண்ட் அது ஸ்பெர்மடோஜெனசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. FSH சர்டோலி செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி ஒரு சில ஃபேக்டர்ஸ் வரும், அது ஸ்பெர்மியோஜெனசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்படி தான் அவங்க ஸ்பெர்மடோஜெனசிஸ் அண்ட் ஸ்பெர்மியோஜெனசிஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இதுல மிஸ் மேட்ச்டு பேர் எதுன்னு கேட்குறாங்க. GnRH ஹைப்போதலாமிக் ஹார்மோனா? எஸ், கண்டிப்பா ஹைப்போதலாமிக் ஹார்மோன். ஆன்டீரியர் பிட்யூட்டரி அப்படிங்கிறத வந்து GnRH ஸ்டிமுலேட் பண்ணுதா? எஸ், கண்டிப்பா ஸ்டிமுலேட் பண்ணுது. FSHும் LHும் தான் கொனடோட்ரோபினா? ஆமா, இதுதான் கொனடோட்ரோபின் சொல்லுவாங்க. இதுவும் கரெக்ட். ஸோ FSH வந்து லேடிக் செல்ல ஆக்ட் பண்ணுதா? கிடையாது. FSH சர்டலி செல்ல ஆக்ட் பண்ணுது. ஸோ LH தான் லேடிக் செல்ல ஆக்ட் பண்ணும். சரியா? நான் ஒரு கொஸ்டினை காட்டுறேன், இதுக்கான ஆன்சரை நீங்க சாட்ல போடுங்க. ஸ்பெர்மடோஜெனசிஸ் ஸ்டார்ட்ஸ் அட் தி ஏஜ் ஆஃப் டேஷ் டியூ டு த சிக்னிஃபிகன்ட் இன்க்ரீஸ் இன் த செக்ரேஷன் ஆஃப் டேஷ். ஓகேவா? எந்த ஏஜ்ல ஸ்பெர்மடோஜெனசிஸ் ஆரம்பிக்கும், எந்த ஹார்மோனுடைய செக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு போடுங்க. ஆன்சர் 1ஆ 2ஆ 3ஆ 4ஆன்னு கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் கேப்சூல் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.